டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல தாரா பாரதி. ஓகே, ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இவரை பற்றி இன்ஃபர்மேஷன், இந்த 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதை ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராதாகிருஷ்ணன். ஓகே, ஸோ இப்போ தாரா ராதா அப்படிங்கிற ஒரு ரைமிங்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட், சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை நான் உண்மையான நான் சொல்றேன். அடுத்து இவரோட சிறப்பு பெயர் கவி ஞாயிறு. ஓகே, ஸோ கவி ஞாயிறு. ஸோ ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு மீனிங் நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன். ஓகேவா, சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இப்போ சூரியன் இருந்தது அப்படின்னாவே அவர் எழுதின நூட்கள் பாருங்க, புதிய விடியல்கள். ஓகே, அப்ப சூரியன் வந்துருச்சு அப்படின்னாவே விடியும். ஓகேவா, ரைட். அடுத்து இது எங்கள் கிழக்கு. சூரியன் எந்த சைடு உதிக்கும்? கிழக்கு சைடு உதிக்கும். அடுத்து விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ சூரியன் வந்துச்சு அப்படின்னாவே வெளிச்சம் வரும். அப்ப இதை வச்சு அந்த ஞாயிறு அப்படிங்கிறது யாருக்கு? அதுக்கப்புறம் இதை 3 வந்துட்டு இந்த விடியலும் சூரியன் சம்பந்தமா தான், கிழக்கு அப்படிங்கிற சூரியன் சம்பந்தமா, வெளிச்சம் அப்படிங்கிறதும் சூரியன் சம்பந்தமா வச்சுக்கலாம். இப்போ இது 3ஐயும், அதாவது இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கிருஷ்ணர். ஓகே, ராதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றோமா? ஸோ கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே நல்லா விளையாடுவார். ஓகேவா, ரைட். இப்போ கிருஷ்ணர் தயாரா இருக்காரு. ஓகே, தாரா பாரதி அப்படின்னு சொல்றோமா? ஸோ தயாரா இருக்காரு. எதுக்காக தயாரா இருக்காரு? ஞாயிற்றுக்கிழமைக்காக தயாரா இருக்காரு. ஓகேவா, ஸோ எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் விடியும். ஓகே, ஸோ விடிஞ்சது அப்படின்னா வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கிருஷ்ணர் தயாரா இருக்காரு, ஞாயிற்றுக்கிழமைக்காக தயாரா இருக்காரு. ஸோ சூரியன் வந்துட்டு எப்போ எந்த சைடு? கிழக்கு சைடு தான் உதிக்கும். ஸோ அப்போ கிழக்கு சைடு உதிச்சிச்சு அப்படின்னா வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்துச்சு, அதாவது விடியும். விடிஞ்சு அப்படின்னா வெளிச்சம் வரும், நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னும் நிறையா ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தமிழாக இருக்கட்டும், மேக்ஸில் இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஷார்ட்கட் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல்லேருந்து பேட்ச் போய்கிட்டு இருக்கு. முயற்சி திருவினையாக்கும் பேட்ச், மேக்ஸ், தமிழ், இது எல்லாத்துக்குமே போய்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் குயிக்காக நீங்கள் அதில் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு 8940472040 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணலாம்.